ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நான் விவாதத்தை மணி சட்டத்தை துவங்குறேன் சார். ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருக்கிற அதிமுக குதிரை பேரம் நடக்குது, இந்த மாதிரி தடுக்கணும்னு. இன்னொன்று, திமுகவுடைய தொடர் கடுமையான விமர்சனங்கள். விஜய் எப்படி சமாளிக்க போறாரு, எப்படி கையாள போறாரு? இல்லை, இதில் சமாளிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. கட்சிகள் வெவ்வேறு கட்சிகள். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிறாரு விஜய், முதலமைச்சராக. எதிர்கட்சியாக 2 பேரும் இழந்திருக்காங்க, ஆட்சியை இழந்திருக்காங்க, அதிகாரத்தை இழந்திருக்காங்க. அதனால் ஆத்திரம், கோபம் இருக்கும். ஒரு கட்சி, நீங்கள் சொன்ன கட்சி 6 மாதத்துக்கு நாங்கள் அமைதியாக இருக்க போகிறோம்னு ஒரு பொய் சொன்னாங்க. அவங்க எப்பவும் பொய் தானே சொல்லுவாங்கன்ட்டு ஜனங்களும் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல, அவங்க தொண்டர்களும் எடுத்துக்கல. பொய் சொல்கிறது ஒரு பக்கம், இவங்க தான் எதிரின்னு சொல்லி போட்டு தாவேக்காவை முடிவு பண்ணி முழுக்க முரசொலியில் கடுமையாகவே தாக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால் அவங்க தான் செய்வாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகனா நேரடியாக பாதிச்சிருக்கு. நேரடியாக பாதிக்கிறதுக்கு காரணம் திமுக நம்மளை விஜய் வரவிடாமல் செய்வதற்காக எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும்னு திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள்கிட்டையும் தானும் முடிவு பண்ணி கூட்டணி கட்சிகள்கிட்டையும் பேசினாங்கங்கிறது வெளியே தெரிஞ்சு போச்சே. நம்ம அதை ஒத்துக்கிட்டோமே, அதனால தானே வந்துச்சு பிரச்சனை. அதனால தானே இந்த ஆர்எஸ்எஸ் அதானி சொல்கிறதையும் திமுக சொன்னதையும் கேட்டுட்டோமே என்று அவங்க வருத்தப்படல. மாறா அவங்க ஆளுநர்கிட்ட போய் அருளேக்கர்கிட்ட மனுவை கொடுத்து சிபிஐ விசாரணை, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொறடா, அதனால் அவர் அதை விசுவாசமாக செய்திருக்காரு. இதில் நமக்கு என்ன புரியலைன்னு சொன்னால், ஆளுநர் என்பவர் அவருக்கு என்ன அதிகாரம் என்று எனக்கு தெரியாது. ஆளுநருக்கு சிபிஐக்கெல்லாம் அறிவிக்க முடியுமா இந்த வழக்கை என்பதும் புரியலை. சிபிஐக்கு சட்டமன்றத்திலிருந்து ஆட்சியாளர்கள் சொன்னதான் இந்த வழக்கு போகும்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு இன்னமும் ஆழமாக தெரியல. ஆனால் பிரச்சனையே என்னன்னு சொன்னால், இவர்கள் முதல்ல இருந்தே எப்படி தடுக்க முடிஞ்சிச்சு அந்த பிளவை. 25 பேர் ஆதரவாக ஆட்சியாளர்களுக்கும் 22 பேர் தான் எதிராகவும் வாக்களித்த கொறடாவான அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய உத்தரவை மீறி என்று பார்த்தா, அது வழக்கறிஞர் பிரிவு தலைவர் இன்பதுரை கொடுத்த மிரட்டல் தான். ஐயா, நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிடுவோம், உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவாக இதை எடுப்பாங்க. நீங்கள் நாங்கள் ஏற்கனவே நிலுவையில் இருக்குது, நாங்கள் தகுதி இழப்பதற்காக கொடுத்த மனுக்கள் எல்லாம் இருக்கும் பொழுதே நீ எப்படி அவர்களை ராஜினாமை பெறலாம் என்பதனால பேரவைத் தலைவருக்கு எதிராக அப்படி கொண்டு போவோம். அப்போ எப்படி நீ ராஜினாமா கொடுக்கலாம் என்று அவர் மேலே தான் அது பாயும். இடைத்தேர்தல்னு அதே 4 பேருக்கு இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால், அதே ஆட்களை நிப்பாட்டினீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலிருந்து வாங்கி அவர்களுக்கு தடை என்பதாக வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க நிற்க முடியாமல் போயிடறான் என்று சொன்னோன்னே, ஐயோ இப்படி இருக்கா, இப்போ இவங்களை போடக்கூடாதா அப்படின்னு தாவேக்கா தலைமையே சிந்திக்கிற மாதிரியும், இவங்க ஒன்று ஓஹோ நாமும் போனால் எதுவும் கிடைக்காதோ என்று மற்றவங்க சிந்திக்கிற மாதிரியும் ஒரு மிரட்டெல்லாம் கொடுத்துருந்தார். அது நின்றுச்சு தற்காலிகமாக. மறுபடியும் இப்போ சிவி சண்முகம் ஒரு பக்கம், விஜயபாஸ்கர் ஒரு பக்கம். அவங்க என்னன்னு சொன்னால், அமைச்சராக இருந்தோம், அப்போ நாம் எல்லா வேலைகளும் தப்பு ரைட்டு எல்லாத்தையும் செஞ்சு அப்போ தங்களுடைய அதிகாரத்தை நிரூபிக்கிட்டோம், மாவட்ட செயலாளராக இருந்து அதிகமாக அதிகாரத்தை நிரூபிக்கிட்டோம் என்பதை அவங்க சிந்திக்காங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் மாவட்டங்களை பிரிக்கணும்னு திமுக அதிமுகக்குள்ளே பேசும்பொழுது வலுவாய்ந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அமைச்சர்கள் அந்த மாவட்ட செயலாளங்கிறவங்க எங்கள் மாவட்டத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் எப்பொழுது பலவீனமாக தலைமை போகிறதோ அப்பொழுது இந்த வலுவான மாவட்ட செயலாளர்கள் எதிர்த்து முரண்டு பிடிப்பாங்க. நீங்கள் கலைஞர் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும், கலைஞர் எம்ஜிஆர் வெளியே போனதுலேருந்து பலவீனமாகிட்டார். பலவீனமானதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னால், வைகோ உடன் இருந்தே எடுத்துகிட்டு போனது 8 மாவட்ட செயலாளர்களை. அவங்கெல்லாம் திருப்பி வந்துட்டாங்க, அடுத்த கதை. அப்போ பலவீனமாக தலைமை இருந்தது செய்வாங்க. எம்ஜிஆர்டி ஜெயலலிதாட்டி செய்ய முடியாது, தூக்கி போட்டுருவாங்க.
அது உட்கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை சார். ஆனால் எடப்பாடியை பலவீனமாக பார்க்கறதுனால சி.வி. சண்முகம் வந்து தொடக்கத்தில் இருந்தே என்ன செய்தார் என்ற வரலாறு தான் அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க. நான் வந்து விழுப்புரத்தில் உள்ள அதிமுக வேண்டிய தொண்டர்களை பேசுகிறேன், வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அந்த தொண்டர்களை பேசுகிறேன். சி.வி. சண்முகம் இடத்துல பசுபதியை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாரு, அந்த பசுபதிக்கு தான் உண்மையான செல்வாக்கு இருக்கு என்ற விஷயம் பேசுகிறேன். புரியுதுங்களா? அதனால் டாக்டர் லட்சுமணனை ஏற்கனவே ஜெயலலிதா கொண்டாந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கும் பொழுது அவருக்கு அங்கே நல்ல பேர், வெறும் 2 ரூபாய்க்கு டாக்டர் நல்லா செய்வார்னு பேர் வாங்கினவர் வன்னியர் சமூகத்திலேயே. அவரை வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்கக்கூடாதுன்னு ஓபிஎஸை பார்த்து மிரட்டி, அப்போ ஓபிஎஸ் வந்து துணை முதல்வராகவும் ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் பொழுது சி.வி. சண்முகம் வந்து செய்தார் என்ற விஷயந்தான் அப்போ வந்துச்சு. அதற்கு பிறகு கட்சியினுடைய அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் ரெண்டையுமே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை எப்படி விட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி என்பது நமக்கு இன்னமும் கேள்விக்குறி. அப்படி இருக்கும் பொழுது அவரும் அவங்க அண்ணனும் அதற்கான கண்ட்ரோல் எடுக்கத்தான் செய்வாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அவர் வந்து அதே லட்சுமணன் திமுகவுக்கு போயிட்டு உடனே எதிர்த்து நின்னோடனே ஒரு தோக்கடி. சார், இது அதிமுக சார், இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து தாவேக்காவை கவுண்டர் பண்ணுறாங்க. 2ம் ஆளுங்கட்சியாக தமிழகத்தை ஆண்டவங்க, அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, இன்னொரு தொண்டர் பலம் இருக்குது. ஒரு கோர் தாக்குதல்களை புதிதாக அரசியலுக்கு வந்து ஆட்சியில் பண்ணுறாங்க, எப்படி சமாளிப்பாங்க? அது ஒரு பெரிய இல்லை, சமாளிக்கிறது ஒன்றும் இல்லை. இது என்ன பரப்புரையில், அதாவது சட்ட ரீதியாக போயிருச்சுன்னு சொன்னால் அது நீதிமன்ற கதை, என்ன ஆகும்னு தெரியாது இல்லையா? அதிமுக இழுப்பதுக்கு கூட ஆதரவாகலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது சமாளிப்பது நீங்கள் சொல்வது வந்து பரப்புரையில் பொதுமக்கள் மத்தியில்னு. இப்போ கரண்ட் போகுது, உடனே அது பெரிய இஷ்யூவாக கொண்டு போயிடுறாங்க, எல்லாமே இஷ்யூ ஆகப்படுது. கோயிலுக்கு ஆய்வுக்கு போகிறாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வந்துடுறாங்க. அதாவது விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை செய்யாமல் 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவர்களுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி என்றும் 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவர்களுக்கு என்ன பாதி தள்ளுபடி என்றும் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை விஜய் வந்து செய்யாமல் இப்போது குறைச்சி கொடுத்ததுனால மற்ற விவசாய சங்கங்கள் போராடுவதெல்லாம் இருக்கட்டும், மேல்மாவில் உழவர் உரிமை இயக்கம்னு சொல்லி போட்டு குண்டாஸில் திமுகவால் அடைக்கப்பட்ட என்ன அந்த சிப்காட்டுக்கு நிலங்களை, விவசாய நிலங்களை கொடுக்கக்கூடாதுன்னு ஏவாவேலுக்கு எதிராக இதே தாவேக்காலேயே விசில் சின்னத்தில் போட்டியிட்ட அருள் ஆறுமுகம் அவரே வந்து கொடுக்குறாரு. இதுமாரி எல்லாம் அதிகாரி சொன்னது கேட்டுருக்காங்க அப்படின்ட்டு அருள் ஆறுமுகத்தை வச்சு ஒரு கட்டுரை வந்து இன்று காலை நாளேட்டில் கூட போட்ட உடனே டக்குன்னு பார்த்துட்டு இந்த மரிய வில்சன் நீதித்துறை அமைச்சர் இல்லை நாங்கள் சொன்னதை செஞ்சுருவோம், ஆனால் இப்போ உடனே முடியலை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீதித்துறை அமைச்சர் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணணும், ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் இப்போதைக்கு என்ற அணுகுமுறையில் தான் விஜய் ஆட்சியாளர்கள் நடந்து கொள்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நாம் எப்படி பிரிக்கணும்னா, இந்த விஷயம் இருக்குல்ல, தங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் என்ன நிரந்தரப்படுத்துவதற்காக, தங்களுடைய ஆட்சியை நிலைப்படுத்துவதற்காக எடுப்பது என்பதை குதிரை பேரம்னு சொல்லும் பொழுது எதிராக எது குதிரை பேரம் இல்லை, அதாவது இப்படிலாம் குதிரை பேரம் போகக்கூடாது, தப்பு தான்ட்டு உடன் வந்து அமைச்சரவையில் பொறுப்பெடுத்திருக்கிற திருமாவளவன் சொல்லிட்டார். இல்லை இதற்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்ன சிபிஎம் சிபிஐ சொல்லிட்டாங்க இது பிழை, தப்பு. அப்போ நீங்கள் வந்து அதிமுகவும் திமுகவும் மட்டும் இதை குறை சொல்லலை, இங்கே உள்ளவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் கோதர் மீதியும் அதை சொல்லாமல் இருக்கலாம், சரிதானா? என்ன அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து தனிச்சு உன்னத்தில் நிற்கலையேன்னு வருத்தப்பட்ட மதிமுக தலைவர் வைகோ சொல்லிட்டாரு, இதே தானே நீங்கள் செஞ்சீங்க, ஏன்னா கம்பராமகிருஷ்ணன் விஷயத்தில் 2006 என்ன செஞ்சீங்க, அதேமாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனை அங்கேருந்து கொண்டு வந்தீங்க அதிமுகலேருந்து 2009 நீங்கள் எம்எல்ஏ திமுக ஆக்கியிருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்டார். அதனால் நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினது தான், இதை குதிரை பேரம் என்று சொல்வீர்களா அல்லது நான் ஒரு புது சொல்லாடல் கொடுத்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டத்தில் தப்பிக்கணும், ஆனால் கட்சி தாவணும், எப்படி நடைமுறையில் கட்சி தாவணும், கட்சி தாவல் தடை சட்டத்தில் தப்பிக்கணும், அதுக்கு பேர் என்ன பைபாஸ். அப்போ ரோட்டில் பைபாஸ்கள் அதிகமாக ஆனதுனால இவங்க எல்லாருமே பைபாஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்ரி பாலிடிக்ஸ் பிகமிங்க பைபாஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து செய்தது தான் எல்லோருமே செய்திருக்கிறாங்க. இல்லை நான் சொல்ல வர்றது நீங்கள் கேட்டதுக்கு விஜய்க்கு ஒன்று தெரியும், அவருடைய ஆதரவாளர்கள் என்று ஒன்று இருக்கு, இந்த கட்சிக்கு வாக்களித்து ஆட்சி கொண்டு வந்தவர்கள் என்பது ஒன்று இருக்குது. கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் போட்டால் தான் ஆட்சிக்கு வர முடியும்.
இவருக்குன்னு ஒரு சட்டமன்ற தொகுதியில் 50,000 ஓட்டு உறுதியாக இருக்குது. அந்த வேட்பாளரை வச்சு அவருடைய திறமையை வச்சு அணுகுமுறையை வச்சு ஒரு 20,000 வந்துருச்சுன்னா எம்எல்ஏ ஆயிடலாம் என்பதாகலாம் நாங்கள் கணக்கு சொல்லிட்டு இருந்தோம் முதலியே. அந்த கணக்கு வந்து உள்ளதில் அந்த மீதம் இருக்குல்ல, அந்த எண்ணிக்கையை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவது என்பது தான் பிரச்சனை. அது இந்த விவாதத்தில் வந்தவர் 15 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே என்னடான்ட்டு தான் நிறைய பேர் இதனுடைய ஆழம் புரியாமல் இப்படியெல்லாம் செய்யலாமா, தாவல் என்பது வந்து ஒரு அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்கிறான்ல, அது மாதிரியெல்லாம் புரியாமல் வந்து பேசுவது. ஏன்னா கரூர் விஷயத்திலேயே நான் பார்த்தது, கரூரில் மட்டும் இல்லை, பெண்கள் தமிழ்நாடு எங்கும் என்ன சொன்னாங்க, இதில் என்ன இருக்கே சொன்னாங்க. அவர் வீட்டு பிரச்சனை வரும்பொழுதும் இதில் என்ன இருக்கே. அப்போ ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னு சொன்னால் நம்ம கொண்டு வர்றது வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஆட்சிக்கு வந்துட்டாரு, இனி நிர்வாகத்தை மிகச்சரியா செய்யணும். வந்த பிறகு பாலியல் வன்முறைகள், இன்னும் படுகொலைகள், இதெல்லாம் பல விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லையா? இதுக்கு எதுக்குமே முதலமைச்சர் 15 நாளைக்குள்ள நீங்க எல்லாமே ஃபுல் ஸ்டாப்பா நிறுத்தணும்னு நினைச்சா அது வந்து நீங்க கற்பனாவாதின்னு அர்த்தம். பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஏற்கனவே கஞ்சாவும் எதிர்கட்சி கேட்குது இல்ல. அப்ப 15 நாள்னா நாங்க 6 மாதத்துக்கு அப்புறம் விமர்சிச்சா அந்த 6 மாதத்துக்கு இடையில தமிழ்நாடு என்ன விமர்சிங்க சார், நிறைய விமர்சிங்க, அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாங்க. என்னன்னா இங்கே கஞ்சாவும் மெத்தப்பட்டியும் கமிஷன் வாங்கி கொண்டு ஒரு ஆட்சியாளர்கள் வந்து 5 ஆண்டாக விடுவான். அது பூரா எல்லா இடமும் போயிடுச்சு. அது போனால் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல. அப்போது அதை கட்டுப்படுத்துவது என்பது கட்டாய தேவை. கராரான முடிவு எடுக்க வேண்டும் என்பது கட்டாய தேவை. அதை வந்து செய்ய தொடங்கிட்டாங்க, செய்ய நிறுத்திட்டாங்க எனும் பொழுது அதனுடைய விளைவுகளை பார்த்து அதே மக்கள் வந்து விடாப்படியாக எடுத்து செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது அரசு இயந்திரத்தை அவர் கையாளக்கூடிய அந்த வில் பவரில் இருக்கணுவீங்க என்ன. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குதிரை பேரம் என்று சொல்வது, இந்த தாவல் என்பது சொல்வது நடைமுறையில் நடந்திருக்குது. ஆனால் சட்டத்தில் மாற்ற முடியாதுன்னா நாங்கள் சிபிஐ விசாரணையில் போடுவோங்கிறாங்க. அதற்கான ஆதாரங்களும் தேவைப்படும். அதனால் தற்போதைக்கு உள்ள சூழலில் அதுதான் அவர் சொல்லும் பொழுது நேற்று சொல்கிறாரு இன்பதுரை, இப்பொழுது புதிய ஆங்கிளில் திமுக தீய சக்தி நீங்களும் தான் சொன்னீங்க, நாங்களும் தான் சொன்னோம். அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்டிருக்கணும். என்ன அதிமுகட்டல்ல நீங்கள் வந்து அதை உடைக்கிற வேலை தானே பார்த்தீங்க என்பதாக குறை சொன்னார். தவிர இப்பொழுது ஆட்சிக்கு வந்த உடனடியாக உடைக்கிற வேலையை தாவிக்கா பார்த்தாங்களா சார்? ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக நான் விமர்சனம் பண்ணக்கூடிய வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னார் சேர்த்து. இல்லை, இன்பதுரை சொல்கிறாரு உடைக்கிற வேலையை தான் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாக தாவைக்காலம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்களா அதிமுக? இல்லை அவர் அப்படி சொல்லலை. இவங்க போனாங்க என்ற செய்தியை சொல்லும் பொழுது சொன்னார், அதற்காக சொன்னார். அதுதான் அவர் சொல்லித்தானே சட்டத்தினுடைய விஷயங்களில் இவ்வளோ பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறுத்தப்பட்டது. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி தானே. நான் சொல்ல வர்றதே வேறு. அதாவது இப்போ நீங்கள் வந்து உடனடியாக விமர்சிப்பது இந்த ஆட்சியை என்பதில் எனக்கு உடனடியாக 15 நாள் விமர்சிப்பில் எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லைன்னு சொன்னார். அதுதான் அவர் சொன்னது. அதனால் இத்தனை விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் பல்வேறு தரப்பினர் பல்வேறு மாதிரி பார்க்குற மாதிரி தான் போகும். அதில் இவங்க மேலும் மேலும் கரார்படுத்ததை ஒட்டி அவங்க வந்து சமாளிப்பாங்க. அதற்கு உடனடியாக பணம் கொடுப்பது, இந்த 1000 2500 இந்தமாரியெல்லாம் பல்வேறு விஷயங்களை ஒன்றும் கிடையாது. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இன்று காலை வந்து ஒரு ஏட்டில் வெளியே வந்தோடனே அந்த மேல்மா அருள் ஆறுமுகத்தினுடைய கட்டுரையை பண்ணுறாங்க, உடனே ரியாக்ட் பண்ணி மரிய வில்சன் சொல்கிறார். இப்படியாகத்தான் அவங்க வந்து அதை சமாளிக்க முடியும். ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறவங்க நிலைமை அதுதான். பூர்வமான விமர்சனம் என்ற விஷயங்களை வந்து சொல்கிறாங்கங்கும் பொழுதே பரவாயில்ல, விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்ற இந்த விஷயங்களை நேயர்கள் வந்து புரிஞ்சு பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உள்ளபடியே இந்த ஆட்சிக்கு இந்த குறைந்தபட்ச நாட்களுக்குள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் என்பது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுக்காது. நிச்சயமாக மாபெரும் பிழைகள் செய்திருந்தாலும் அது வந்து கொஞ்சம் நாள் கழித்து தான் எடுபடும். இப்போ வந்து எடுபடாது. அதனால தான் நேற்று அவர் இன்பதுரை சொன்னதை விட இப்போ உடனடியாக விமர்சிப்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்புறம் சொல்லிட்டார் அதுலேயே. அதனால் அதுதான் வந்து யதார்த்தத்தில் இருக்க தவிர, நீங்கள் விஜய் எப்படி கையாளுகிறார் என்றால் அவர் வந்து ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வது என்பதும் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம்ங்கிற நம்பிக்கையை வைத்துக்கொள்வது பார்ப்பது. உடனே நிறைவேற்ற முடியுதோ இல்லையோ அந்த நம்பிக்கையாவது கொடுப்பது என்பது தான் அவங்களுடைய ஒவ்வொரு எதிரொலிப்புலையும் காட்டுச்சு.